கட்டாம போனாலோ, எங்க வட்டி விகிதத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, நாம ஒரு இசைவு தீர்ப்பாளர், ஆர்பிட்ரேட்டர அப்பாயிண்ட் பண்ணி, நம்மளோட ப்ராப்ளத்த சொல்லி, அத முடிச்சுக்கணுன்றது தான் அந்த கிளாஸ். அத விட்டுட்டு, அதுல வந்து வருங்காலத்துல எனக்கு உடம்பு சரியில்லாம போனாலோ, எனக்கு வேலை இல்லாம போனாலோ, நான் சொல்ற மெயிலுக்கு நீங்க கட்டுப்படணும் அப்படின்ற கிளாஸ் எல்லாம் இருக்காது. ஜென்ரலா இருக்கிற கிளாஸ் என்ன? ஆர்பிட்ரேஷன் ஒரு கிளாஸ் தான் அதுல இருக்கும். 2வது கிளாஸ் என்ன இருக்கும்னா, இந்த மாதிரி என்னகிட்ட நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன், உங்ககிட்ட வாங்கியிருக்கேன். என்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கிற வட்டியோ, இல்ல எதுவுமே கிடைக்காத பட்சத்துல, நீங்க என் மேல எடுக்கக்கூடிய ஆல் சிவில் அண்ட் கிரிமினல் ப்ராசஸிங்ஸ்க்கு நான் ஒத்துக்கிறேன். இதுதான் அந்த கிளாஸ், மெயினான கிளாஸ். இது 2 மட்டும் தான் நிக்கும். நீங்க மெயில் போடுறது, காரணம் சொல்றது, இது எதுவுமே நிக்காது. ஸோ இது 2மே வந்து நம்ம ஒரு அட்வொகேட்ட வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் ஒரு பேங்க்குன்னா, பேங்க்குக்கு முதல்ல ஒரு அட்வொகேட் என்ன பண்ணணும்னா, இந்த மாரி டைம் குடுங்கன்றத ஒண்ணும் சொல்லவே கூடாது. ஏன்னா, அந்த மாரி ப்ரொவிஷன் வந்து கிடையவே கிடையாது. அந்த லோன் அக்ரீமெண்ட்ல டைம் குடுங்கன்ற ப்ரொவிஷனே கிடையாது. நெறைய பேர் சொல்லுவாங்க, "சார் 6 மாசம் டைம் இருந்தா போதும். 1 வருஷம் டைம் இருந்தா போதும்." அப்படின்னா அந்த கிளாஸ்ல இருக்கணும். நாங்க நடுவுல வந்து 6 மாசம் டைம் எடுத்துப்போம், பிரேக் எடுத்துப்போம். அப்படி இருந்தா தான் அது செல்லும். ஆனா, அரசாங்கம் வந்து குடுக்கலாம். இப்ப கூட பார்த்தீங்கன்னா, கொரோனால மாரட்டோரியம்னு குடுத்தாங்க. அந்த மாரட்டோரியம்னா கடன் தள்ளி வைப்பு. ஒரு 6 மாசத்துக்கு கடன கட்ட வேண்டாம். 1 வருஷத்துக்கு கடன கட்ட வேண்டாம்னு சொல்றது வந்து கடன் தள்ளி வைப்பு. அதுக்கு கவர்மெண்ட்டா பார்த்து குடுக்குறது. மத்தபடி உங்க லோன் ஆரம்பிச்சிருச்சுன்னா, அது நிக்கிறது, அது எப்ப போய் முடியுதோ அந்த டேட்ல நின்னுடும். அதனால இந்த டைம் கேட்கிறதுங்கிறத ஒரு அட்வொகேட் ரெப்ரசன்ட் பண்ணவே கூடாது பேங்க் கிட்ட. ஏன்னா அவன் குடுக்க வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்ல. அதே மாதிரி இப்ப நெறைய சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லோன் கட்ட முடியல ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் சொல்றான் பேங்க்காரன் அந்த ஆடியோ ரெக்கார்டிங் கேட்டிருக்கு. "பேசாம செத்துருங்க சார். விட்டுருங்க. எனக்கு பிரச்சனையே முடிஞ்சு போயிரும்ன்றான்." இதுதான் உங்கட்டாந்து வர ரெஸ்பான்ஸா இருக்கும். "பேசாம போங்க சார். எங்கேயாவது போயிடுங்க சார். இல்லன்னா வந்து செத்துருங்க சார்" அப்படிங்கிறான். இந்த வார்த்தை ஏன் சொல்றேன்னா, அவன பொறுத்தவரைக்கும் ஒண்ணு நீங்க இருக்கணும். இல்ல இல்லாம இருக்கணும். நீங்க இல்லாம இருந்தா லோன் குளோஸ் ஆயிடும். பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு எல்லாம் குளோஸ் ஆயிடும். சொத்து லோன் மட்டும் வந்து ஜப்திக்கு போகும். பாக்கி எல்லாமே குளோஸ் ஆயிரும். அதுதான் பேங்கோட மனநிலைமையும், பேங்கோட கலெக்ஷன் நிலைமையும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா உங்கள் செக்யூர்ட், அன்செக்யூர்ட் லோன், கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.